உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பிஎம் கேரோட கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபண்டிங் என்ன ஆச்சு, எப்படி அதை யூஸ் பண்ணாங்க, எதுவுமே இல்லை. அது டிரான்ஸ்பரன்சியாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கேட்டிருந்தோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இந்தியாவோட க்ரோத் இந்த அளவு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? சார், ஃபஸ்ட்டு பிஎம் கேர்ஸில் பல ஆயிரம் கோடி கலெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பல பொது துறை நிறுவனம் கவர்மெண்ட்டில் செய்கிறவங்களாம் கம்பல்சரியாக டொனேஷன் கொடுக்க வச்சாங்க. இதே மாதிரி இப்போ எலக்டோரல் பாண்டில் தெளிவாகிடுச்சு. சிபிஇடி அதுக்கப்புறம் ஐடி இவங்களெல்லாம் வச்சு மிரட்டி காசு வாங்கியிருக்கிறது கிளியராக தெரியுது. அதே மாதிரி பல கம்பெனிகள் பாண்டு கொடுத்தோடனே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. சில பேர் கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்ச உடனே பாண்டு கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு திரு கபில் சிபல் கேட்டிருக்கிறாரு. இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜெயராம் ரமேஷ் சார், எங்களோட அகில இந்திய ஜென்ரல் செக்ரட்டரி கம்யூனிகேஷன்ஸ், என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இதே மாதிரி கொரோனா காலத்தில் டிசாஸ்டர் ஃபண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்லிமெண்ட்டால் ஆடிட் பண்ணப்பட்ட ஃபண்டு. அதுக்கு டொனேஷன் கேட்காம பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பல கார்ப்பரேட்டுகள் கொடுத்தாங்க பணம். பல இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினாங்க. அப்போ அதுக்கு யாருக்கு டொனேஷன் கொடுத்தாங்க, யார் ஆடிட்டர், என்ன ஏதுன்னே தெரியாமல் 2 வருஷம் நடந்தது. சில வென்டிலேட்டர்ஸ் குஜராத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த வென்டிலேட்டர்ஸ்லாம் சரியாக வேலை செய்யலைன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. டோட்டலாக எவ்வளோ பணம் கலெக்ட் ஆச்சு, கரோனா நிவாரணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, எந்தெந்த ஊரில் செலவு பண்ணாங்க, டோட்டலாக என்ன கணக்கு, இது வரைக்கும் கொடுக்கப்படலை. எப்போ யார் ஆடிட் கேட்டாலும் அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எங்கே வந்தது, எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, அந்த கலெக்டான பணத்தை எங்கே டிப்ளாய் பண்ணாங்க, இந்த கணக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டரோ கவர்மெண்ட்டோ கொடுத்தா தான் ஒரு பொதுத்துறையில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பப்ளிக் லைஃப்பில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சிட்டிசனுக்கு தெரியாமல் ஒன்றுமே கணக்கெடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் டு நாலேஜுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ சிட்டிசன். ஒரு அரசாங்கத்தின் பேரில் நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அது எல்லா டீட்டெயிலும் சிட்டிசனுக்கு தெரியணும். அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதே மாதிரி பிஎம் ரிலீஃப் கேரும் பப்ளிக் 10 கலெக்ட் பண்ணி ஒரு பிஎம்ங்கிறது நிரந்தரமான போஸ்ட்டு கிடையாது, ஒரு போஸ்ட்டு. இவருக்கு அப்புறமும் இவருக்கு முன்னாடி பல பிரதமர்கள் இருந்தாங்க, இவருக்கு அப்புறமும் பல பிரதமர்கள் இருப்பாங்க. அதனால் அந்த போஸ்ட்டு பேர் இருக்கிறதுனால அது பப்ளிக் ஃபண்டு. எவ்வளோ பணம் கலெக்ட் ஆச்சுன்னு கம்ப்ளீட்டாக டிக்ளேர் பண்ணணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்பிஐக்கா அப்பியர் ஆகிற ஹரீஷ் சால்வேங்கிறவர், முன்னாடி அவர் கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆனவர், இப்போ எஸ்பிஐக்காக அப்பியர் ஆகிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்கன்னா பல பேர் கேஸ் போடுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வரும். அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னால் பல வருஷங்கள் கேஸ் நடக்கும். அதனால் பணம் கொடுத்தவங்க நிலைமையில ப்ரெஷர் வரும்னு. நீங்கள் 500 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி 500 கோடி ரூபா கொடுக்கறது, 500 கோடி ரூபாய்க்கு கம்மியாக பண்ண டேர்ன் ஓவர் 1300 கோடி கொடுக்கறது, 21 கோடி லாபம் பண்ணுற கம்பெனி 400 கோடி கொடுக்கறது, இது மாதிரி பல கேஸுகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கேபிட்டலுக்கு மேலே, லாபத்துக்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க. நிஜமாக மக்களுக்கு ஒரு ரைட் இருக்குது. ஏன் இதை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அதுக்கு ஒரே வழி எஸ்ஐடி, இல்லாட்டா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். கவர்மெண்ட்டோட வக்கீலும் எஸ்பிஐயோட வக்கீலும் இது மாதிரி கேஸே போடக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க. இது எந்த ஊர் நியாயம்? அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட்ஸுக்கு பல சைனீஸ் கம்பெனிகள் லோன் தொகை கொடுத்ததா பேச்சுவார்த்தை இருக்குது. நீங்கள் நிஜமாகவே சைனீஸ் கம்பெனிகிட்ட வாங்கினீங்களா? எவ்வளோ வாங்கினீங்க? எதிரி நாட்டிலேருந்து எதுக்கு வாங்கினீங்கன்னு பல கேள்விகள் வருது.
வாங்கலைன்னா வாங்கலைன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கினோன்னு சொல்லலை. பட் இந்த கிளியராக கொடுத்தீங்கன்னா தான் பணம் எங்கே போச்சு, எங்கேருந்து வந்தது, எங்கே செலவாச்சு, இப்போ இந்த வென்டிலேட்டர் தப்பாக சப்ளை பண்ணவங்க மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எந்த டீட்டெயிலும் இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு ஜனநாயகத்தில் இருக்க முடியும்? இதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி. சார் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அந்த ஃபண்டு என்ன இதுன்னு ஆச்சு, இதை வந்து இன்கேஸ் டிரான்ஸ்பரன்சியாக ஏதாவது கவர்மெண்ட்டோட ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணியிருந்தா, ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த அளவு க்ரோ இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இப்போ வந்து மணி மல்டிப்ளேயர்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு 3000 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 12,000 கோடி ஒர்த் ஆஃப் க்ரோத்து இந்தியாவில் இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆர்டிஐ மூலமாக கூட அப்பீல் பண்ணால் கூட அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு கூட அவங்க வந்து அதே 2019 போட்ட எலக்டோரல் பாண்டு கேஸு 5 வருஷம் கழித்து தான் தீர்ப்பு சொன்னாங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வருஷத்தில் 4 சீஃப் ஜஸ்டிஸ் மாறின அப்புறம் தான் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கேஸ் எடுத்தார். இந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த கேஸ் எடுத்து முடித்ததுக்கு. பட் அன்றைக்கி இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸே இதை பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்காது. ஒரே ஒரு அரசியல் கட்சி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவோம், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. தாமதமாக நியாயம் கிடச்சதும் நியாயத்தை உங்களுக்கு வராமல் இருக்கிறது பண்ணுறதும் ஒன்று தான். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. இன் கேஸ் ஆஃப் எலக்டோரல் பாண்ட் வந்து இந்த 5 வருஷம் பீரியடுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி பீரியடாக போச்சு. இதனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணத்தை யூஸ் பண்ணி பல ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இது மாதிரி கான்ஸ்டியூஷனல் கேஸ் எல்லாம் உடனே சுப்ரீம் கோர்ட் கேட்கணுங்கிறது தான் நியாயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.